நெறைய பேரு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி, ஆம் நான் உங்கள மாரி நெறைய பாட்டு பாடணும். ஸோ, ஏதாவது எனக்கு சில டிப்ஸ் குடுங்க. நெறைய பாட்டு பாடுறதுக்கு அப்படின்னு தே ஆர் ஆஸ்கிங் மீ. ஸோ, நெறைய டிப்ஸ் இருக்கு. பட் நான் இன்னைக்கு வந்து 1 ஆர் 2 டிப்ஸ் சொல்றேன். என்னன்னா, லைக் த ஃபர்ஸ்ட் திங் பாட்டு நீங்க வந்து பாட்டு பாடுறீங்க. யூ வாண்ட் டூ க்ரோ ஆஸ் அ சிங்கர் அப்படின்னா, நான் என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் போய் ஒரு கீபோர்டு வாங்கிக்கோங்க. கீபோர்ட் இல்லைன்னா கிட்டார். ஓகே. ஏதாவது ஒரு அக்கம்பனிங் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது என்னோட வாய்ஸுக்கு என்ன ஸ்கேல் வந்து சூட்டபிளாக இருக்குது, ஹையர் ஸ்கேல்ஸ் ஆர் லோவர் ஸ்கேல்ஸ், இந்த சாங் எப்படி வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணுறது, இதுக்கு என்ன மாதிரி இமோஷன் கொடுக்கலாம், இது என்ன மாதிரி டெம்போவில் பாடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும். ஸோ கோ அண்ட் கெட் அ கீபோர்ட். ஒரு கீபோர்ட் பழசோ புதுசோ பேசிக் லெவல் போதும். பட் ரொம்ப குட்டி சைஸ் கீபோர்டை வாங்கிடாதீங்க. வாங்கி ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், வந்துடும். சில பேசிக் கார்ட்ஸ், இப்போ சி மேஜர்னா சி, எஃப், ஜி, ஏ மைனர், டி மைனர், இவ்வளோ தான் கார்ட்ஸ். ஸோ இது படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எப்போவுமே வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் ஈஸியாக வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் தான் கோஆர்டினேட் ஆகாது ரைட் ஹேண்டோட. ஏன்னா நம்ம ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற அளவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அது ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு தான் அந்த 10 நாள். அதை லேர்ன் பண்ணிவிட்டு கீபோர்ட் வாசிச்சுட்டே சிங். அப்போது ஓகே, இந்த டெம்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவோம். இந்த ஸ்கேல் ரொம்ப ஹையாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூ மேக் சம் வைஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ரைட்? ப்ளே அண்ட் தென் யூ சிங் அலாங். அப்படி இருக்கும்போது அந்த ப்ராக்டிஸ் செஷனே ஒரு லைவ்லியாக, ஒரு வைப்ரண்ட்டாக, ஒரு போர் அடிக்காமல் அழகாக போகும். அப்போது நமக்கு 1 hour 1.5 hour ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், பண்ண மாதிரியே தெரியாது. அது ஏதோ ஒரு ஹாப்பி மூமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ பெயின் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹாப்பி மூடாக ஜாலியாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படின்னா ஒரு மியூசிக் இருக்கணும் பேக்கப்பில். தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். எப்போவுமே ஒரு மியூசிஷியனை கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சு டா நான் பாட போகிறேன் எனக்கா வாசி அப்படிலாம் சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லாருமே பிஸி, எல்லாருக்குமே வேலைகள் இருக்குது. ஸோ நமக்கு சாங் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நம்ம தான் மியூசிக் ப்ளே பண்ணணும். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்.